வணக்கம். நான் ரேகா ரவிக்குமார். நான் வந்து இஸ்மார்ட் அப்படின்ற அகாடமியை ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபீல் குட் அப்படின்ற கவுன்சிலிங் சென்டர் ரன் பண்ணிகிட்ருக்கேன் சேலத்தில் 2வது அக்ரஹாரத்துலைங்க. நான் வந்து 28 வருஷத்துக்கு மேலே டீச்சிங். நான் 28 வருஷத்துக்கு மேலே ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன். அதில் நிறைய பெற்றோர்களையும் மாணவர்களையும் சந்திக்கிற வாய்ப்புகள் கிடைச்சது. அப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுறாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் எப்படி வந்து அவங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியல, சின்ன சின்ன விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ண அப்படின்றது சின்ன சின்ன விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாததால் நிறைய பேர் வந்து மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுறாங்க. அதனால் அவங்களுடைய டெய்லி லைஃபே வந்து பாதிக்கப்படுது. இதனால் நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிறாங்க. இதனால் வந்து அவங்களுக்கு வந்து மன அழுத்தம் ஏற்பட்டு உடல் நல குறைவுகளும் ஏற்படுறது நிறைய பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து ஒரு சிறப்பு குழந்தைகளுக்கான பள்ளிக்கு வந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுங்க. அப்போ பார்க்கும்போது தான் இன்னும் வந்து நம்மளுடைய பார்ட்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு இதுக்கான சிறப்பு வகுப்புகளை நான் வந்து தேர்ந்தெடுத்து படிக்க ஆரம்பித்தேன். இப்போ நான் வந்து அது ப்ரொஃபஷனலாக நான் வந்து ஒரு ரெஜிஸ்டர்டு அகாடமியை சேலத்தில் 2வது அக்ரஹாரத்தில் ரன் பண்ணிகிட்ருக்கேங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய குழந்தைங்க கூட எனக்கு டென்ஷனாக இருக்குன்னு சொல்லுது நம்ம பார்க்குறோங்க. ஸோ குழந்தைங்களுக்கே டென்ஷனுன்னா பெரியவங்களுக்கும் டென்ஷன் தான். டென்ஷனால் ஸ்ட்ரெஸ் ஆகுது. இது எதனால் வருது, இதுலேருந்து எப்படி நம்ம வாழ்க்கையில் வந்து அதுலேருந்து வெளிவரது அப்படிங்கிறது சின்ன சின்னதாக சில டிப்ஸ்கள் வந்து நம்ம இப்போ ஷேர் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம இயல்பு வாழ்க்கையிலேருந்து ஒரு நாள் நம்ம எனக்கு எடுத்துக்கலாங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதில் எப்படி நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஃபேஸ் பண்ணுறோம் இஷ்யூஸு, அதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வருது அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாங்களா? ஓகேங்க. உங்கள் லைஃபே எடுத்துக்கோங்க. காலையில் எழுந்தோடனே நம்ம என்ன செய்கிறோம், கடகடான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு ஓடுறோம், குழந்தைங்கள எழுப்பணும், குக் பண்ணணும். இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு நிறைய வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லி வந்து ஒரு 6 மணிக்கோ இல்லை 5:30 மணிக்கோ எழுந்திரிக்கிற பழக்கம் உடையவராக இருந்தால் ஒரு 15 நிமிஷம் முன்னாடி எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு ரிலாக்ஸாக நம்மளுடைய வேலைகளை நம்ம பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம கண் கூட பார்க்க முடியுங்க. காலையில் எழுந்த உடனே நான் சொல்கிற அந்த 15 நிமிஷம் எதுக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, உங்களுக்காக. என்ன பண்ண போகிறோம், அந்த 15 மினிட்ஸில் வந்துட்டு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ், ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களுக்காக நீங்கள் செய்ய போகிறீங்க. எய்தர் நீங்கள் சன் பாத் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு சின்னதாக ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு வாக்கிங் போகலாம். இந்த மாதிரி 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பு வந்து சுறுசுறுப்பாக இருக்குது. உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கிறதால மனசு சுறுசுறுப்பாக இருக்கும். உங்கள் வேலைகளை நீங்கள் வந்து டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக பண்ண முடியும். இதனால் நமக்கு இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையே நமக்கு தேவையே படாதுங்க. அடுத்தது நம்ம 15 நிமிஷம் நமக்காக ஒதுக்கிட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், கிச்சனுக்கு போகிறோம். சைட் பை சைட் நம்ம குழந்தைங்கள எழுப்பணும். ஏன்னா இது ஒரு வீக் டே. ஸோ குழந்தைங்கள எழுப்ப போகும்போது நம்ம ஃபஸ்ட்டு டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், 5 டைமாக வச்சுக்கலாங்க. நம்ம ரிலாக்ஸாக அந்த குழந்தைங்கள எழுப்புகிறோம். அதுக்கு மேலே நமக்கு கோவம் வரதானங்க செய்யும். அப்போ என்ன செய்வோம், ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸை ரைஸ் பண்ணுவோம். வாய்ஸை ரைஸ் பண்ணும்போது ஹார்ஷாக பேசுகிறதுக்கும் உண்டு. குழந்தைங்க எழுந்திரிக்கும் போதே மூட் அவுட் ஆவாங்க, அப்செட் ஆவாங்க. இன்டர்ன் நமக்கும் அதே தானங்க. ஸோ நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம வந்து ஹார்ஷாக நம்ம வந்து பேசிட்டாலோ, கத்திட்டாலோ, இல்லை ரூடாக பிஹேவ் பண்ணிட்டாலோ அந்த டே ஃபுல்லும் எப்படிங்க இருக்கும், நமக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். எந்த வேலை நீங்கள் பண்ணாலும் அடி மனசில் நம்ம குழந்தைங்க கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன், இதுக்கு என்ன பண்ணலாம்? எஸ், குழந்தைங்களுக்கு ஒரு வேக்கப் அலாரம் செட் பண்ணலாமா? குழந்தைங்கள நீங்கள் வந்து அவங்க 7:30 மணிக்கு ஸ்கூல் வேணும், இல்லை நீங்களே கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கலாங்க. அதில் வந்து கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குழந்தைங்க எழுந்திரிக்கணுங்க. அப்போ தாங்க அவங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு பேக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்க வந்து ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு வேனுக்கு இல்லை உங்களோட கிளம்புறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ அந்த 1 மணி நேரம் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் பிளான் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி 3 தடவை வேக்கப் அலாரம் செட் பண்ணுங்கள். குழந்தைங்க கிட்ட சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு வேக்கப் அலாரம் வந்தால் நீங்கள் எழுந்திருக்கிற நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொல்லி பழகுங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் செகண்ட் அலாரம் வந்தால் ஸோ நீங்கள் யூ ஹாவ் டு கெட் ரெடி அப்படிங்கிறது சொல்லுங்கள். தேர்ட் அலாரம் வந்தால் கண்டிப்பாக அவங்க எழுந்திரிச்சிக்கணும். ஸோ இப்போ அவங்க வந்து கொஞ்சம் ஒரு வாரம் 10 நாள் ஆகுங்க இது பழகிறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் பழக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைங்க 3 அலாரத்துக்கும் எந்திரிச்சிருவாங்க, 3 வேக்கப் கால்ஸ்க்கு எந்திரிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க, ஸோ அவங்க இப்போ பாத்திங் டைம்.
அந்த பாத்திங் டைமில் அடுத்த டென்ஷன் ஆரம்பிக்குது. அம்மா என்னுடைய ப்ரஷ் எங்கே, என்னுடைய இன்னர்ஸ் எங்கே, என்னுடைய டவல் எங்கே, என்னுடைய ட்ரெஸ் எங்கே, இது வந்து நிறைய வீட்டுகள் கேட்குறோம். இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன சொல்யூஷன்? நீங்கள் முதல் நாளே சின்ன குழந்தைங்களா இருந்தால் அயன் பண்ண ட்ரெஸ்ஸை டேபிளில் வச்சிடலாங்க. அந்த குழந்தைங்க அதுங்களே எடுத்துகிட்டு நீங்கள் போகிறதுக்கு பாத்ரூம்க்கு எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு பழகுங்க. கொஞ்சம் க்ரோனப்ஸாக இருந்தால் அவங்க வாட்ரோப்லேருந்து அவங்களே எடுத்துக்கணும். அவங்க டவல்ஸை வந்து ஆக்சுவலி அவங்க ட்ரெஸ்ஸை வந்து அதே இடத்துல வச்சு எடுத்து பழகணும். ஸோ அப்படி பழகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ட்ரெஸ்ஸஸ் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்களா இருந்தால் குளிக்கும்போது அவங்களுக்கு கைட் பண்ண போகிறீங்க. கொஞ்சம் க்ரோனப்ஸாக இருந்தால் அவங்களே பண்ண போகிறாங்க. இன்னொன்றும் பாருங்கள், குளிக்கும்போது குழந்தைங்க நிறைய டைம் எடுத்துக்க வாய்ப்புண்டு. முடிஞ்சால் ஒரு சின்னதாக ஒரு கிளாக் கூட நாங்கள் பாத்ரூமில் வச்சிடலாங்க. அந்த டைம் பார்த்து 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் வந்து குளிச்சுட்டு வரணும்னு சொல்லி அதையும் அவங்களுக்கு கைட் பண்ணுங்கள். இதில் சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க நமக்கு இது பெரிய பலன்களை கொடுக்கும். என்னடா மேம் வந்து பாத்ரூமில் கிளாக் வைக்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. அவங்க அந்த இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அவங்களுடைய வேலைகளை அவங்களால இயல்பாகவும் அந்தந்த டைமுக்கு வந்து முடிக்கணுன்ற பக்குவமும் அவங்களுக்கு வரும். பங்க்சுவாலிட்டி அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியங்க. பங்க்சுவாலிட்டியோடு அவங்க வந்து அவங்க வேலைகளை செய்யும்போது எந்த அளவுக்கு அவங்களால எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியுன்றது உங்களுக்கும் தெரியும். ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களில் தாங்க வருது. இதுக்காக தனியாக நம்ம ஒரு கோர்ஸுக்கோ ஒரு தெரப்பிக்கோ போக வேண்டியெல்லாம் அவசியமே இல்லைங்க. அடுத்தது அவங்க குளித்து முடிச்சிடுறாங்க. அடுத்தது என்ன, ட்ரெஸ்அப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ சாப்பாட்டு டேபிளுக்கு வந்தாச்சு, சாப்பிட்ற இடத்துக்கு டைனிங் டேபிளுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ அவங்க டைனிங் டேபிளுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல ஒரு சீன் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேங்க. அம்மா ஓடி ஓடி தோசையோ இட்லியோ எடுத்துகிட்டு ஓடி வருவாங்க. அப்பா லேஸ் கட்டி விடுவாங்க. குழந்தைய அம்மா எனக்கு வந்து என் ஸ்டேஷ்னரி பாக்ஸ் வேணும், எனக்கு ஒரு பேனா வேணும்னு சொல்லி அந்த குழந்தை கேட்க ஆரம்பிக்கும் அந்த டைமில். ஸோ டோட்டல் ஃபேமிலிக்கும் டென்ஷன், டோட்டல் ஃபேமிலிக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு. அந்த குழந்தைக்குமே டென்ஷன் தான், இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குழந்தைக்குமே இது டென்ஷன் தாங்க. இதை எப்படிங்க நம்மளால் இதை எப்படி சால்வ் பண்ண முடியும் நம்மளால்? ஆமாங்க, முதல் நாளே பேக்கில் தேவையானது எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம். குழந்தைங்க கிட்ட கேளுங்க, என்ன ஸ்டேஷ்னரிஸ் வேணும், மேம் என்ன சொன்னாங்க, ப்ராஜெக்ட்க்கு என்ன சொன்னாங்க, தேவையான்னு சொல்லி ஒரு தடவை ஞாபகப்படுத்துங்க. ஸ்கூல் டைரியை செக் பண்ணுங்கள். இதெல்லாம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குமே நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது குழந்தைங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் டேவே அதெல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது அந்த சாப்பிடும்போது அந்த குழந்தைங்க என்ன சொல்லலாம், அம்மா எனக்கு இது பிடிக்கலை, எனக்கு இது வேண்டாம். இதை என்ன பண்ணலாம், குழந்தைங்களோட சேர்ந்து முதல் நாளே மெனுவை டிஸ்கஸ் பண்ணுங்கள். மெனுவை டிஸ்கஸ் பண்ணி நியூட்ரிஷியஸாக அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பழகுங்க. இட்லி தோசை பூரி சப்பாத்தி தான் சாப்பிட்ணுமா பிரேக்ஃபாஸ்ட் கிடையாதே. போரிஜ் எடுத்துக்கலாம், ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கலாம், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், நியூட்ரிஷியஸ் மிக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் காலையில் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து நல்லா அந்த நியூட்ரிஷியஸ் வேல்யூ அவங்களுக்கு தேவையான போஷாக்கும் கிடைக்குது. அவங்களுக்கு இதனால் மனசும் சுறுசுறுப்பாக இருக்கும், மூளையும் சுறுசுறுப்பாக இருக்கும். அவங்க ஸ்கூலில் போய் அவங்களுடைய வேலையை அவங்க ஸ்கூலில் போய் அவங்களால எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த சீனை நீங்கள் இந்த மாதிரி சொல்யூஷன்ஸால் அழகாக உங்களால் டீல் பண்ண முடியுங்க. அடுத்தது குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்புன அப்புறம் என்ன, இது அம்மாவோட டைம். இப்போது அம்மாக்காக சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ குழந்தைங்கள நீங்கள் அனுப்புனீங்க இல்லைங்களா, இப்போ அடுத்தது நீங்கள் எய்தர் ஆஃபீஸ்க்கு போக போகிறீங்க, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் வந்து வீட்டில் ஹோம் மேக்கராக நீங்கள் செய்ய போகிறீங்க. இது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கணும், நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ உங்களுக்குமே உணவு தேவை. நிறைய இடத்துல நான் பார்க்குறேங்க, டயட்டுங்கிற பேரில் இல்லை எனக்கு சாப்பிட டைம் இல்லைன்ற பேரில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறாங்க. விமன் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறதால அவங்களுக்கு வந்து உடம்பு குறையுதுங்கிறத விட அவங்களுடைய எனர்ஜி லெவல் குறைஞ்சி போயிடுது. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்ததே நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களால் வேலை வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக பண்ண முடியும், சுறுசுறுப்பாக பண்ண முடியும். மைண்டு வந்து உங்களுக்கு வந்து டல் ஆகாது. அது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியங்க. அடுத்தது உங்கள் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும். உங்கள் வந்து ஒர்க் ஸ்டைலை வந்து ஒர்க்கையும் லைஃப்பையும் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஆமாங்க, இப்போ நான் ஷேர் பண்ண இந்த டிப்ஸ்லேயே உங்களால் 99%க்கு மேலே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக டென்ஷன் ஃப்ரீயாக லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ண முடியுங்க. அதையும் மீறி சில விஷயங்களை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியலையா, அங்கே தாங்க சகத்தொழியாக நான் உங்களுக்கு கைட் பண்ண ரெடியாக இருக்கேங்க.
என்னடா மேம் சேலத்தில் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க, நம்ம வந்து சேலத்தை விட்டு தள்ளி இருக்கமே, வெளியூரில் இருக்கமே, வெளிநாடில் இருக்கமே, எப்படி இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? எஸ், நான் ஆன்லைன்லேயும் கவுன்சிலிங் பண்ணுறேங்க. ட்ரஸ்ட்வர்த்தியான பர்சன். எஸ், நான் ஆன்லைன்லேயும் கவுன்சிலிங் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் தேவைப்பட்டா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் தேவைப்பட்டதா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு உங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு ஈஸியாக, சிம்பிளாக, ப்ராக்டிக்கல் வேவாக, ட்ரஸ்ட்வர்த்தியாக சொல்யூஷன்ஸ் பார்ப்போம். நன்றி, வணக்கம். லைவ் சேனல் நிறைய நல்ல விஷயங்களை மக்களுக்கு தேடி தேடி சேர்த்துட்ருக்காங்கங்க. இந்த லைவ் சேனலில் நாங்களும் இன்றைக்கி இணைஞ்சிருக்கிறது எங்களுக்கு வந்து சந்தோஷம் ப்ளஸ் பெருமையும். ஸோ இந்த லைவ் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.